அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال யார் சொல்றா? கால கூறினார்கள். யார் சொல்றா? அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க. காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னா? யா புனைய, நம்ம பாஷையில் தம்பின்னு கூப்பிட முடியாது, தம்பிங்க வாண்டு. அது மாதிரி அரபியில் எப்படி சொல்லுவாங்க? யா புனைய, மகனே எங்க வா, சிறுவனே எங்க வா, அப்படிமா மகனே எங்க வான்னு கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன் கதர்த்த, உனக்கு முடிந்தால், இன் கதர்த்தனா நீ சக்தி பெற்றால், உன்னால் இருக்க முடிஞ்சுன்னா எப்படி? அன் துஸ்பிக ஓ தும்சிய, காலையிலும் மாலையிலும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக, காலையிலும் மாலையிலும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் இருக்க முடிஞ்சுன்னா எப்படி இருக்க முடிஞ்சுன்னா? லைசஃபி கல்பிக்க, உன் உள்ளத்திலே ரிஷுன், எந்த ஒரு குரோதமும் இல்லை யார் மேலேயும். லைசஃபி கல்பிக்க ரிஷுன், உன்னுடைய உள்ளத்தில் வந்து யார் மேலேயும் என்ன இல்லை, கடுப்பு குரோதம் இல்லை. அப்படி ஒரு நாள் இருக்க முடியுமா? ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க முடியுமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே என் பேஸ்ட் எடுத்துட்டான், என் ப்ரெஸ் எடுத்துட்டான், என் இடத்துல அவன் உட்காந்துட்டான், அந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன இதுக்காக நம்மள கோவப்படும் பார்த்தீங்களா? இந்த மாதிரி எந்த கோபமும் யார் மேலேயும் இல்லாமல், லி அஹதின், ஒருத்தர் மேலேயும், லி அஹதினானது ஒருத்தர் மேலேயும் எந்த கோபமும் இல்லாமல், எந்த கடுப்பும் இல்லாமல், குரோதம் இல்லாமல் உன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ண முடியுமா? இருக்க முடிந்தால் ஃபஃப்அல், என்ன பண்ணு, அதை அப்படியே என்ன பண்ணிக்கோ, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. காலை எந்திரிச்ச உடனே எல்லார்ட்டையும் சலாம் சொல்லி, நல்லா எனக்கு வந்து நான் கூட சண்டை, நான் கூட பேச மாட்டேன், எனக்கு வாக்கிய தகராறு, அவன் என்னை திட்டான் அடிச்சிட்டான், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரோடையும் நான் என்ன பண்ணுறேன், அன்பாக என்ன செய்கிறேன், இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி உன்னால் இருக்க முடிந்தது என்றால் அப்படின்னு என்ன பண்ணு, அப்படியே இருந்து பழகிக்கும்னு என்ன பண்ணாங்க ரசூலுல்லாஹ். அந்த பையனை அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணாங்க? யாரை கூப்பிட்டு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூட சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சும்மா காலலி, பிறகு என்ன பண்ணாங்க? இன்னொரு விஷயத்தை என்ன பண்ணாங்க எனக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, யா புனைய, என் மகனே, தாலிக்க மின் சுன்னத்தி, அப்படி யார் மேலேயும் குரோதம் இல்லாமல் இருக்கிறது தான் என்னுடைய வழிமுறை. தாலிக்க மின், இன்னைக்கு சண்டை போட்டாச்சு, அடிச்சுக்கிட்டாச்சு, திட்டியாச்சு, அடுத்த நாள் எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. காலை எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணணும், நல்ல மைண்டோடு என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த நாள் ஃபுல்லாக நம்ம வந்து யார் மேலேயும் கோபப்படாமல் குரோதம் இல்லாமல் என்ன செய்யணும். நேற்று நடந்த பிரச்சனை இங்கே என்ன பண்ணுறது? இப்போல்லாம் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. எப்போயோ நடந்த ஸ்நாக்ஸ் கொடுக்காமல் இருந்திருப்போம், அதுக்காக வேண்டி மாத கணக்கில் வருஷ கணக்கில் யார் இருக்கீங்களா? அப்படி யாரும் யாசின் யார் இருக்கீங்களா? அப்படி அப்போ எல்லாம் பேசுவீங்க இல்லையா? சும்மா சொல்லுங்கள், யார் அப்படி சண்டை போட்டுட்ருக்க பேசாமல்? யாரும் இல்லை. நல்லது. அப்படிலாம் இருக்காங்க நிறைய பேர். குடும்பத்துக்குள்ளெல்லாம் வந்து எங்கள் மாமியோடு நாங்கள் சண்டை, எங்கள் அத்தாவுக்கும் எங்கள் பெரியம்மாவுக்கும் சண்டை, எங்கள் அத்தாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அக்காவுக்கும் சண்டை, இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? நினையோட முடிஞ்சிட்டு அடுத்த நாள் என்ன பண்ணணும்? எந்த குரோதமும் இல்லாமல், யார் மேலேயும் எந்த மனசில் சஞ்சலம் இல்லாமல் இருந்தால், அப்படி இருக்கிறது தான் யாருடைய வழிமுறை? தாலிக மின் சுன்னதி, அதுதான் என்னுடைய வழிமுறைன்னு யார் சொன்னா? ஒமன் அஹப்ப சுன்னதி, அப்போ என்னுடைய வழிமுறையை யார் பிரியப்படுறீங்களோ சொல்கிறது யார்? ரசூலுல்லாஹ். ஒமன் அஹப்ப சுன்னதி, யார் என்னுடைய வழியை பின்பற்ற பிரியப்படுறீங்களோ, ஃபக்கத் அஹப்பனி, திட்டமாக அவர் என்னை பிரியப்பட்டவரே போல ஆவார். ரசூலுல்லாஹ்வுடைய வழியை ஃபாலோ பண்ண நினைச்சாலும் யார் பிரியப்பட்டன்னு அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வே பிரியப்பட்டன்னு அர்த்தம். ஒமன் அஹப்பனி, யார் என்ன பிரியப்பட்டவராக ஆயிட்டாரோ, காணமயி, காணனது காணமயி, அவர் என்னோட சொர்க்கத்தில் கன்ஃபார்ம். அவர் காணமைனானது இருந்து விட்டார், இருப்பார், கண்டிப்பாக இருப்பார். எக்குன்னான்னு சொல்லணும், அசல்ல இருப்பாருக்கு முஸ்தக்பிலுக்கு நம்ம என்ன சொல்லணும்? ஆனால் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்க? காணங்கள். அப்போ என்ன விளங்குன்னா கண்டிப்பாக என்னென்னு அர்த்தம்? சொர்க்கத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நான் வந்துட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது, நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி. காண மாயிஃபில் ஜன்னா, கண்டிப்பாக அவர் என்னோட எங்கே இருப்பார்? சொர்க்கத்தில் இருந்து விட்டார், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். புரிஞ்சா?